ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் கலகலா செய்யலாம் வாங்க. இப்போ 2 கப் மாவு எடுத்துக்கணும். மைதா மாவு 2 கப் மைதா மாவு, ஒரு பிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் தூக்கி காட்டும். 3 டீஸ்பூன் நெய், சர்க்கரை அரைச்சி வச்ச சர்க்கரை அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லை தண்ணியிலையும் கலக்கி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஏன்னா தண்ணி லூஸாக இருந்தால் நம்மளுக்கு சப்பாத்தி கட்டையில் திரட்ட வராது. அதனால் நல்லா ட்ரையாக இது மாதிரி நமக்கு அழுத்துனாங்க பாருங்கள், சாஃப்டாக வரும். இதில் பாதி மாவு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. தேய்ச்சி விட்டுட்ட பிறகு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ, நல்ல மெல்லிசாக, ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாத, ரொம்ப தின்னாக இல்லாமல் மீடியமாக நம்ம தட்டி விட்டுக்கலாம். தட்டிட்டு 4 பக்கமும் உள்ள சைடு எடுத்துகிட்டு இப்போ நம்ம பீஸாக கட் பண்ணுறோம். கட்டமாக இல்லை டைமண்டு, ஸ்கொயரு, எந்த நம்மளுக்கு ஷேப் வேணுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம இஷ்டம், நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஷேப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காய வச்சு பொரிச்சிடலாம். எவ்வளோ வேணாலும் போட்டாலும் உள்ளே ஒன்றோட ஒன்று ஒட்டும். ஆனால் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாமே தனித்தனியாக போயிடும். நம்ம அதுக்கு கஷ்டப்பட வேணாம். மைதா மாவு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் நம்ம போடும்போது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா கலகலன்னு தனித்தனியாகவே வந்துடும். இது மாதிரி பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா தனித்தனியாக வந்துடும். ஹை ஃப்ளேவரில் வச்சுருக்கேன். வச்சா தான் அது நல்லா வெந்து வரும். தீபாவளிக்கு விதவிதமாக நம்ம பணியாரம் செய்வோம். அதில் இது ஒன்று. இதுவும் இல்லாமல் தீபாவளி கிறிஸ்மஸ்லாம் ஓடாது. பாருங்கள், எடுத்து எண்ணெய் வடிகட்டிட்டு எல்லோரும் சாப்பிட்லாம். தேங்க்யூ.